எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். மேட்டிமையான இருதயம் நமக்கு வேண்டாம் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை பார்க்கலாமா? ஏசாயா 14ஆம் அதிகாரத்தின் 13, 14, 15. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இந்த வார்த்தைகளை நீங்க பாக்குறீங்களா? இந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது ஒண்ணுமில்ல, தள்ளப்பட்ட ஒரு தூதனுடைய கேரக்டர்ஸா இருக்கிறது. அவனுக்குள்ளே ஒரு மேட்டிமை வரும்போது கர்த்தருக்கு ஈக்குவலா தன்னை நினைத்துக் கொள்கிறான். நினைத்ததுனால என்ன? கர்த்தர் அவனை பெரிதாய் நினைத்திருந்தார். அவன் இசை வாசிக்கிறதுக்கு மற்ற காரியங்களுக்கு தலைவனாய் வைத்திருந்த அவன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு மேலே தன்னுடைய சிங்காசனத்தை வைக்க வேண்டும் என்று அவன் நினைத்த அந்த மாத்திரத்திலே அவன் பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு போனான். அவன் தான் இந்த பூமியை நாசமாக்கி கொண்டிருக்கிறான். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மேட்டிமை என்கிற ஒரு காரியம் வரும்போது அவனுடைய ஸ்தானத்தை இழக்க வேண்டியதா இருந்தது. அவன் பாதாளத்திலே தள்ளப்படுகிறதற்கு அது ஏதுவாய் காணப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு எனக்கும் ஒரு வார்னிங்கை கொடுக்கிறார். என்னன்னா, இந்த மேட்டிமை என்கிற ஒரு குணம் வந்ததுன்னா நம்மளுடைய ஸ்தானம் நம்மளை விட்டு அது இழந்து, அதாவது செஞ்சு விடுகிறதா இருக்கிறது, இல்லைன்னா அதை இழந்து விடுகிறதா நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நம்பி நான் ஒரு ஸ்தானத்தை நான் கொடுத்திருக்கேன்னா அதை எவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆனால் இந்த மேட்டுமை என்கிற ஒரு காரியம் வரும்போது நம்மையும் அறியாமல் இந்த ஸ்தானத்தை விட்டு நம்ம கீழே தள்ளப்படுகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பாதாளத்துக்கு நேராக எப்படி தள்ளப்பட்டார்களோ அந்த தள்ளப்பட்ட தூதர்கள், அது போல நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் வீழ்ச்சிக்கு நேராக நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்ன காரியத்திலும் நீங்க விழுந்தீங்களோ உங்களுக்கு தெரியும். நிறைய பேரை பாருங்களேன், ரொம்ப மேட்டிமையா பேசுவாங்க. நாளைக்கு பாரு நான் தான் காரியத்தை முடிப்பேன், நாளைக்கு பாரு நான் தான் வின் பண்ணுவேன், நாளைக்கு பாரு இதெல்லாம் பண்ணுவேன். மண்ணை கவின அநேகர் உண்டு. இன்னைக்கு கதை சொல்றாரு, ஜாக்கிரதை. நீ எந்த காரியங்களில மேட்டிமையாய் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது கர்த்தருடைய பாதத்துல நீங்க செலுத்திருங்க. கர்த்தருடைய பலிபீடத்துல அந்த காரியத்தை சமர்ப்பிச்சிருங்க. ஆண்டவரே, நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஜீரோ, நீங்க ஹீரோ அப்படி சொல்லி ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் வெறும் பாத்திரம், ஆண்டவரே நீர் நிரம்பின பாத்திரம், ஆண்டவரே அப்பா நீங்க என்னை பொறுப்பெடுத்து நடத்துங்க சொல்லி கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து காரியங்களை பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த ஸ்தானத்துல இருந்து விழுந்தோமோ அதே ஸ்தானத்திலே உட்கார வைக்கவும், அந்த ஸ்தானத்தை விட நம்மளை உயர்த்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். செய்ய வேண்டியது, நம்மையும் அறியாமல் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மேட்டிமையை களைவும் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேர் கிளாஸ் ஆக்கியது உங்களுக்கு தந்திரே உமக்கு நன்றி. இந்த மேட்டிமை குணம் வேண்டாம் ஆண்டவரே. தள்ளப்பட்ட தூதன் ஆண்டவரே, இந்த மேட்டிமையினாலே அவன் அழிந்து போனான் ஆண்டவரே. அது போல் ஆண்டவரே, உம்முடைய பக்கத்துல இருக்கிற ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போனான் ஆண்டவரே. அவனுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போனான் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய மேட்டிமை குணத்தினால என்னென்ன ஸ்தானத்தை இழந்திருக்கோம் எங்களுக்கே தெரியல ஆண்டவரே. எங்களுடைய மேட்டிமை குணத்தினால பக்கத்துல உம்மோடு இணைந்து நடக்கிற அந்த அனுபவத்தை நாங்கள் இழந்து விட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் தள்ளப்பட்டவர்களை போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் திரும்ப ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை திரும்ப அந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். அதிலும் அதிகமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவும் நீர் வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் மீறி இந்த மேட்டிமை என்கிற குணம் இருக்குமானால் தயவாய் மன்னிங்க. எங்களுடைய ஹார்ட் ஆண்டவரை நீங்க கழுவுங்க ஆண்டவரே. கரைதிரை அச்சவர்களை நீர் எங்களை மாற்றுங்க. எங்க இருதயத்தை பலப்படுத்துங்க. எங்க இருதயத்துல எந்தவித கரைகளும் இல்லாதபடிக்கு சுத்தமான இருதயமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. மேட்டிமை குணம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் தள்ளப்படாதபடி உம்மோடு நெருங்கி இருக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.